Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட். ஒரு மிட்ரிஃப் காட்டுறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வல்காரிட்டி. இட்ஸ் மை ஜாப் டிமாண்ட் இல்லையா? ஸோ ஐ திங்க் ஒன் ஆஃப் மை ஃபர்ஸ்ட் போல்ட் சீக்வன்ஸ் வாஸ் இன் வஞ்சகர் உலகம். இட்ஸ் அபவுட் அ கேர்ள் ஹூ இஸ் நாட் ஹாப்பி இன் அ மேரேஜ். ஸோ அதனால ஒரு 2-3 சீன்ஸ் இன்டர்வல் பிளாக்ல ரொம்ப மஸ்டாக இருந்துச்சு. ஸோ அந்த எப்படி ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், எந்த வரைக்கும் போகும், அந்த ஒரு கொஞ்சம் செமி நியூடாக தான் இருக்கும் அந்த ஜஸ்ட் ஒரு பிக்சர் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால வந்து இவங்க தப்பான பொண்ணு, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்க, ரொம்ப ஃபில்த்தியான கமெண்ட்ஸ் நிறைய ஐ பின் ரீடிங் இட் ஆஃப் லேட். படங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி யாருமே எனக்கு ஜட்ஜ் பண்ணதில்லை, அந்த மாதிரி யாருமே என்கிட்ட வந்து சொன்னதில்லை. தே saw it as the character. But when it comes to social media and with the pictures especially, it was too much. இவங்க இன்ஸ்டாகிராம்ல இந்த மாதிரி போட்டோ ஷூட் பண்றதுனால தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சு. இந்த காரணம் கூடலாம் அது எப்பவுமே அது கேர்ள்ஸ் ஆர் பிளேம்ட் இல்லை. நீங்க எந்த ஒரு விஷயமா கரெக்ட் இருந்தாலுமே கரெக்ட். இந்த பொண்ணு வந்து போல்டா படம் பண்றாங்க, அதனால இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சு நிறைய பேரையும் சொல்லியிருக்காங்க. இந்த மாதிரி ஈஸி டார்கெட் இஸ் த உமன். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நோபடி வாண்ட்ஸ் டு நோ த ட்ரூத். அந்த பிரேக்கப் பெயின் அதெல்லாம் முடிஞ்சு ஐ ஹீல்ட் ஆல்சோ அண்ட் ஐ வாஸ் ஓவர் இட். அதுக்கப்புறமா சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஓவர் இட். அதுக்கப்புறமா 6 months அப்புறமா ஐ கெட் அ கால் ஃப்ரம் ஹிம் பண்ணி ஐம் சாரி அண்ட் கேன் வி ஃபால் இன் லவ் ஆல் ஓவர் அகெயின் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 years நடந்த பெயின் எல்லாம் மறந்து போய் நெக்ஸ்ட் செகண்ட் ஐ செட் எஸ். நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு படம் ஃபைனலைஸ் ஆகும், பட் லாஸ்ட் மினிட்ல வேறு யாருக்கும் அந்த படம் போயிடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் ஹிட்டான படங்களும் இருக்குது. நான் அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன், வாங்கியுமே தே வுட் ஹவ் கிவன் த ஃபிலிம் டு another person. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஒரு ரீச் இல்லை, அதுக்கான ஒரு அடுத்த கட்டம் போக முடியல அப்படின்ற போது இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசி. கலாட்டாவோட இந்த பாட்காஸ்ட்ல இன்னைக்கு என் கூட சாந்தினி இருக்காங்க. வணக்கம். வணக்கம். எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் தாரா, நீங்க எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கேன். திங்க் பாட்காஸ்ட் அப்படின்னு சொல்லும்போது வந்து கொஞ்சம் ஃப்ரீயா கொஞ்சம் ஓப்பன் அப் பண்ணணும் அப்படிங்கிறது வந்து இருக்கும். ஐ திங்க் நீங்க வந்து ரொம்ப செலக்டடா தான் வந்து பேசுவீங்க, செலக்டடா தான் இன்டர்வியூஸும் கொடுப்பீங்க. தேங்க்யூ ஸோ மச் ஃபார் ஜாயினிங் I ஃபர்ஸ்ட். wanted to have it with you. தேங்க்யூ. My first podcast it is, so I'm very excited to open up and have an unfiltered conversation with you. தேங்க்யூ. Thank you. ஸோ டு பிகின் வித் ரொம்ப சீக்கிரமே வந்து நடிக்க வந்துட்டீங்க இல்லையா? ஆமா. ஒரு 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 எப்படி சொல்கிறது, ஒரு பப்ளிக் லைஃப் அப்படிலாம் போயிட்டு நடிக்க வராமல் உங்களுக்கு எல்லாமே வந்து ஆக்டிங்கில் தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். உங்கள் ஸ்கூல் காலேஜ் எல்லாமே வந்து இங்கே தான் இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். அப்போது இருந்த சாந்தினிக்கும் இப்போ இருக்கிற சாந்தினிக்கும் நிறைய வித்தியாசங்கள் இருக்கும். எப்படி எப்படிலாம் நீங்கள் இவால்வ் ஆகிருக்கீங்கன்னு நினைக்கிறேன். பீட் ஆன் செட், பீட் த வே யூ கண்டக்ட் யுவர் செல்ஃப், சாய்ஸ் ஆஃப் ஃபிலிம்ஸ் எல்லாமே. See, on set I think very much ஒரு விஷயம் ரொம்ப காமனாக இருந்திருக்கு. ரொம்ப டிசிப்ளின்டாக இருப்பேன், ரொம்ப ஒபீடியண்ட்டாக இருப்பேன். ஸோ ஃப்ரம் டே ஒன் இப்போ வரைக்குமே டிரெக்டர்ஸ் ஆக்டர். ஸோ அது மாறவே இல்லை. ஸோ ஐ எம் கம்ப்ளீட்லி அ டிரெக்டர்ஸ் ஆக்டர். ஐ திங்க் வித் லாட் ஆஃப் மெச்சூரிட்டி இப்போது சில விஷயங்கள் நோ சொல்ல முடியுது. ஸோ பிகினிங் வந்துட்டு ஈவன் லைக் காஸ்டியூம் கொடுத்தாலுமே பிடிக்காட்டியும் I'll wear it. But for an example. பட் இப்போலாம் வந்து if I don't like something I can say no in a very polite way. அது கொஞ்சம் மாறி இருக்குது. அதர்வைஸ் pretty much the same. கொஞ்சம் ஸ்ட்ராங்கராக மாறி இருக்கேன் அண்ட் that happens with everybody. Yeah. Very much strong and more confident. I was a very naive girl when I started. நான் 15-16 இயர்ஸில் ஆரம்பித்தேன், ஸ்கூல் படிச்சுட்டு இருந்தேன். ஸோ அந்த சாந்தினி வந்து she was very innocent, very naive and ரொம்ப பயம் கொஞ்சம் ஜாஸ்தி இருந்தது. ஸோ அதெல்லாம் கொஞ்சம் பிரேக் பண்ணி இப்போ ஒரு கான்ஃபிடென்ட் யங் உமனாக இருக்கேன். பியூட்டிஃபுல். இப்போது நீங்கள் சொன்னீங்க இல்லையா நைவ் அப்படின்னு சொல்லிட்டு, சுற்றி இருக்கிற என்னென்ன விஷயங்கள் வந்து இது எனக்கு நடந்தது ஆனால் நான் இது நோட்டீஸ் பண்ணாமல் இருந்தேன், இது வந்து இட் இஸ் நாட் ரைட்டுன்னே எனக்கு ஓவர் தி இயர்ஸ்க்கு அப்புறம் தான் தெரிஞ்சுது அப்படிங்கிற மாதிரி. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது இப்போ நான் வந்து ஒரு இடத்துக்கு போகிறேன் அப்படின்னா அங்கே வந்து என்னை எக்ஸாம்பிள் நான் சொல்கிறேன், உட்கார வைக்காமல் இருந்திருக்காங்கன்னா எனக்கு வந்து அந்த நார்மலாக இருந்திருக்கும். பட் அவங்களோட இன்டென்ஷன்ஸ் வேறையாக இருந்திருக்கும். அது தெரிஞ்சுக்கிறதுக்கே கொஞ்சம் நாள் எடுத்திருக்கோம் வித் ஆல் ஆர் எக்ஸ்பீரியன்ஸ். அந்த மாதிரி உங்கள் லைஃப்பில் நடந்தது ஏதாவது? ஆக்சுவலி மை ஜேர்னி வாஸ் வெரி கம்ஃபர்டபுள் தாரா. பிகினிங்கில் வந்து ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணியோ இல்லை ஹீரோயின் ஆகணும் அப்படின்ற ஒரு ஆம்பிஷன்லாம் ஒன்றுமே இல்லை. ஐ காட் வெரி லக்கி. ஸோ முதல் படம் அமையிறது வந்து ரொம்ப ரொம்ப லக்கியாக இருந்தது. அதுக்கப்புறமா அடுத்த படங்களுமே வந்து ரொம்ப ஈஸியாக எனக்கு வந்துச்சு. ஸோ அந்த ஸ்ட்ரகிள் ஆஸ் அன் ஆக்டர் இனிஷியலாக எனக்கு பெருசாக நடந்ததில்லை. வெரி வெரி லக்கி கேர்ள் தான் சொல்லணும். ஸோ நீங்கள் சொல்கிற மாதிரி விஷயங்கள் வந்து இட் டென்ட் ஹேப்பன் டு மீ. ரொம்ப அழகாக பார்த்துக்கிட்டாங்க. ஃபர்ஸ்ட் ஃபிலிம்லேயே கேரவன் இருந்துச்சு. ஐ வாஸ் வெரி ப்ரொடெக்டட்.
ஸோ வீட்டில் எப்படி ப்ரொடெக்டடாக வாழ்ந்தேனோ அதே மாதிரி தான் ஷூட்டிங் ஸ்பாட்லேயுமே தேவர் பீப்புள் டு டேக் கேர் ஆஃப் மீ. லைக் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது பாக்யராஜ் சார், அவங்க பொண்ணு இருப்பாங்க, பூர்ணிமா ஆண்டி இருப்பாங்க, சாந்தனு வாஸ் லுக்கிங் அவுட் ஃபார் மீ. ஸோ இட் ஃபெல்ட் லைக் ஹோம் ஃபார் மீ. ஸோ ரொம்ப என்ன கிராண்டடாக எடுத்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆகலை. சர்டன் ஸ்மால் திங்ஸ் மேபி லைக் ஐம் a very punctual person, okay? So like when என்னோட கால் டைம் 8 o'clock I'm there little earlier with my makeup and stuff. So எனக்கு I expect to be left on time as well. பட் சம்டைம்ஸ் இனிஷியலாக வந்துட்டு நம்மளுக்கு நைட் ஷூட் போகிறது வந்து சொல்ல மாட்டாங்க. ஸோ ஒரு 6 o'clock அப்புறமா தான் நீங்கள் நைட் 2 o'clock வரைக்கும் போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ தோஸ் கைண்ட் ஆஃப் திங்ஸ் ஐ யூஸ் டு நெவர் டேக் இட் வெரி பர்சனலி முன்னாடி. பட் நவ் ஐ திங்க் ஐ ஆம் அ லிட்டில் மோர் பர்டிகுலர். ஸோ நைட் ஒர்க் பண்ணுறது பிரச்சனை இல்லை, பட் ஐ வாண்ட் டு பி டோல்ட் பிஃபோர். ஸோ நம்ம ஒரு 9 o'clock நம்ம இருக்கோம் ஸ்பாட்லனா என்னோட போகிற டைமும் எனக்கு தெரியணும் அப்படின்றது நான் சில விஷயங்கள் ஆசைப்படுவேன். ஐ திங்க் தோஸ் திங்ஸ் have changed a little bit, I feel. சாய்ஸ் ஆஃப் மூவிஸ் பற்றி பேசலாம். எப்போது யோசிச்சிருக்கீங்களா நம்மளை வந்து ஸ்டீரியோ டைப் பண்ணிடுவாங்களோ, இல்லை அந்த ஸ்டீரியோ டைப்குள்ளே மாட்டக்கூடாது, ஒரு டைப் காஸ்டிங் நடந்துருமோ நம்ம மேலே அப்படிங்கிறது கான்ஷியஸாக இருந்திருக்கீங்களா ஒரு ரோல் கேஸ் சொல்கிறதுக்கு முன்னாடி? எஸ், டெஃபினெட்லி. பிகாஸ் நான் வந்து ஸ்டார்ட் அப் பண்ணும்போது லைக் 15 இயர்ஸில் சில விஷயங்கள் நம்மளுக்கு தோணும் இல்லை. ஸோ நான் நினச்ச விஷயம் வந்து ஒரு வெர்சடைலாக இருக்கணும் அப்படின்னு நினச்சேன். அண்ட் மோஸ்ட்லி ஐ வாஸ் ஓகே வித் கமர்ஷியல் as well as ஆர்டிஸ்டிக் ஃபிலிம்ஸ். ஸோ ஒரு வெர்சடைல் ஆக்டராக என்னை ப்ளேஸ் பண்ணுன்றது ரொம்ப ஆசைப்பட்டேன். ஸோ நான் ஃபர்ஸ்ட் ஃபிலிம் சித்து +2 பண்ணும்போது இட்ஸ் அ கமர்ஷியல் ஃபிலிம் வித் சாங்ஸ் அண்ட் கிளாமர் அண்ட் எவ்ரி திங். என்னோட 2வது படம் இட்ஸ் கால் படித்துறை. அப்போவும் நான் காலேஜ் செகண்ட் இயர் படிச்சுட்டு இருந்தேன். அந்த படம் ரிலீஸ் ஆகலை. அது பார்த்திங்கன்னா திருநெல்வேலியில் நடக்கிற ஒரு கதை. ஸோ ஒரு ரொம்ப கிராமத்து பொண்ணு, கம்ப்ளீட்டாக நான் பார்க்காத விஷயங்கள், அந்த மாதிரி ஒரு படம் அமைஞ்சது. ஸோ அந்த படம் பண்ணும்போது தான் ஐ குட் ஆக்சுவலி ஃபீல் தட் ஐ குட் ப்ளே அ டிஃப்ரெண்ட் ரோல். ஏன்னா ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது பாக்யராஜ் சார் எல்லாமே சொல்லி கொடுத்துட்டாரு. ஸோ அவர் சொல்கிறது அப்படி தான் நான் பண்ணுவேன். பட் செகண்ட் ஃபிலிம் நம்ம கொஞ்சம் ட்ரான்ஸ்ஃபார்ம் பண்ணி நம்ம பார்க்காத என்வாயர்மெண்ட், அந்த டைலெக்ட் எனக்கு தெரியாது. ஸோ அதெல்லாம் கற்றுக்கிட்டு நானே டப்பிங்கும் பேசினேன். ஸோ when I did that film, that's exactly when the passion for an actor கொஞ்சம் ஜாஸ்தி ஆச்சு. நான் சொன்ன மாதிரி பேஷனோட வரல நான். லக்கியாக I got into films. But after my second film I thought okay fine, it's nice, நான் இது கொஞ்சம் புல் ஆஃப் பண்ண முடிஞ்சுது அப்படின்றது ரொம்ப ஐ ஃபெல்ட் வெரி ஹாப்பி அண்ட் ஐ என்ஜாய்ட் த ப்ராசஸ் ஆஃப் பீயிங் அன் ஆக்டர். ஸோ அதுலேருந்தே வந்து லைக் ஐ வாஸ் வெரி ஃபர்ஸ்ட் 5 to 6 years வந்து நான் ரொம்ப ஹரி அப் பண்ணல. படங்கள் வந்து பொறுமையாக இது ரிலீஸ் ஆனதுக்கப்புறமா சூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்றது ரொம்ப செலக்ட் பண்ணி தான் நான் வந்து சூஸ் பண்ணேன். அண்ட் ஆஃப்டர் அ பாயிண்ட் வாட் பீப்புள் சேட் வாஸ் லைக் ரொம்ப டைம் ஆகுது, நீங்கள் 5 years ஆச்சு, நீங்கள் வந்து நிறைய படங்கள் நீங்கள் பண்ணலை, ஸோ விசிபிலிட்டி இல்லை, ஸோ nobody knows who you are அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. Then okay, I was like okay fine, because ரொம்ப டைம் எடுக்கக்கூடாது போல் அப்படின்னு சொல்லிட்டு I was like I picked up films. I always pick up films where I have something to perform. அது ஸ்க்ரீன் டைம் வந்து 15 minutes இருந்தாலுமே லைக் 20 minutes இருந்தாலுமே ஐ டோன்ட் டூ அ ஃபிலிம் ஜஸ்ட் பிகாஸ் ஐ வந்து போகிற மாதிரிலாம் பண்ணவே மாட்டேன். சம்திங் ஹேஸ் டு பி தேர். ஸோ அதுக்காக நிறைய படங்கள் கொஞ்சம் விசிபிலிட்டிக்காக பண்ண ஆரம்பித்தேன். ஸோ இட் வாஸ் ஆல்வேஸ் அ ப்ராசஸ் தாரா. ஸோ ஐ ஆல்வேஸ் ஃபெல்ட் தட் ஐ டென்ட் வாண்ட் டு டூ ஒன் கைண்ட் ஆஃப் ரோல்ஸ். அண்ட் லக்கிலி ரொம்ப எஃபர்ட் போடல அதுக்கு. ஐ கெப்ட் கெட்டிங் டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் கேரக்டர்ஸ் by itself. அண்ட் நீங்கள் பேசும்போது சொன்னீங்க ஐ எம் ஓகே டூயிங் கிளாமர் ரோல்ஸ் ஆல்சோ அப்படின்ற மாதிரி. வாட் உங்கள் டிஃபினிஷன் என்ன? கிளாமர் அப்படின்னா நீங்கள் எதை கிளாமரஸாக பார்க்குறீங்க? எது வரைக்கும் நீங்கள் கம்ஃபர்டபுளாக இருக்கீங்க? See, it depends on the body type. ஓகேங்களா? கிளாமர் அப்படின்றது கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட், வல்காரிட்டி இஸ் கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட். ஆஸ் அன் ஆக்டர், என்னோட very first interview when I was 16 years old, when they asked me this question, I said I'm okay with glamour. So அந்த வயசுலேயே அந்த மெச்சூரிட்டி எனக்கு இருந்தது. Because as an actor you got to be a complete person இல்லையா? It also depends on you can also look very glamorous in a close-up shot. நீங்கள் ரிவீலிங்காக காஸ்டியூம்ஸ் போட்டால் தான் அது கிளாமர் அப்படின்னு இல்லை. ஒரு க்ளோஸ்அப்பில் அழகாக மேக்கப், இன்னும் அழகாக ஒரு ஹேர் ட்ரெஸ் பண்ணாலும் அது கிளாமரஸாக இருக்கும். ஸோ ஐ ஃபீல் தட் there's a very thin line between vulgarity and being glamorous, all right? So I think I'm okay with doing glamorous roles, but not going a little bit on the other side. ஸோ ஒரு மிட்ரிஃப் காட்டுறது வந்து ஐ டோன்ட் திங்க் இட்ஸ் வல்காரிட்டி. இட்ஸ் மை ஜாப் டிமாண்ட் இல்லையா? அண்ட் ஆல்சோ இட் டிபெண்ட்ஸ் ஆன் ஹவு த டிரெக்டர் இஸ் பர்சீவிங் இட். ஸோ நம்ம அழகாக ட்ரெஸ் பண்ணி இருந்தாலுமே த வே ஆங்கிள்ஸ் வைக்கிறதுமே ரொம்ப இம்பார்ட்டண்ட். ஸோ ஐ மேக் ஷூர் தட் ஐம் போர்ட்ரேட் இன் தட் வே. ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் சில ரோல்ஸ்லாம் வந்து கொஞ்சம் கிளாமரஸாக கேட்குறாங்கன்னா ஐ சிட் டவுன் வித் தி டிரெக்டர், ஐ டெல் தெம் ஹவு இட்ஸ் கோன் பி லைக், எப்படி இருக்க போதெல்லாம் பேசி தான் ஐம் லைக் ஐ கெட் இன் டு சச் ரோல்ஸ். ஐ திங்க் இந்த இன்டிமசி கோஆர்டினேட்டர் அப்படின்னு சொல்லிட்டு நார்த்தில் வந்து ஃபியூ இயர்ஸாக கொஞ்சம் பாப்புலராக இருக்காங்க. அவங்ககிட்ட ஒரு தடவை பேசும்போது அவங்க சொன்னாங்க வாட் இஸ் யுவர் ஜாப், நீங்கள் என்ன எதுக்கு நீங்கள் அப்படின்னும் போது அவங்க இந்த பாயிண்ட் தான் என்கிட்ட சொன்னாங்க. ஒரு டைரக்டருக்கும் ஆக்டருக்கும் இடையில ஒரு பிரிட்ஜ் ஒன்று தேவைப்படுது. எஸ்பெஷலி when they
இந்த மாதிரி இன்டிமேட் சீன்ஸ் பண்ணும்பொழுது அது அந்த அந்த ஃபீமேல் ஆக்டருக்கும் அந்த மேல் ஆக்டருக்கும் எவ்வளோ கம்ஃபர்டபுளாக இருக்குது அப்படிங்கிறத நாங்கள் வந்து பேசுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. ஐ திங்க் அதெல்லாம் இல்லாமல் நீங்கள் எப்படி வந்து ஒரு டைரக்டர் கிட்ட போயிட்டு இது இது ஓகே இது ஓகே இல்லை அப்படின்ற அந்த கான்வர்சேஷன் வைக்க முடிஞ்சுது? No, see, actually, I've never worked with an intimacy coordinator. இல்ல, அது தமிழ்ல பெருசா வரலன்னு நினைக்கிறேன். இருக்கு. பட் ஒரு படம் பண்ண வேண்டியது, but I couldn't do the film. That culture is slowly starting up in okay. South கூட வருது. So I think one of my first bold sequence was in Vanjagar Ulagam. அந்த படத்தில் வந்து கதை சொல்லும் போதே வந்து that scene was very very important because படம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், இட்ஸ் about a girl who is not happy in a marriage. ஸோ அதனால ஒரு 2-3 சீன்ஸ் இன்டர்வல் பிளாக்ல ரொம்ப மஸ்டாக இருந்துச்சு. ஸோ அது நாங்கள் பேசும்போதே கதை கேட்கும் போதே, ஸோ ஐம் நாட் அ பர்சன் தட் கதை கேட்டுட்டு செட்டில் போய் இது பண்ண மாட்டேன்னு சொல்கிற பர்சனாக இல்லை. ஸோ எதுவாக இருந்தாலுமே வந்து அந்த ப்ரீ ப்ரொடக்ஷனில் அது கதை கேட்கும் போது இட்ஸ் ஆல் சார்ட்டட். ஸோ when I'm on the set, the director is comfortable, I am also comfortable. ஸோ அந்த எப்படி அந்த ஆங்கிள்ஸ் எப்படி இருக்கும், எந்த வரைக்கும் போகும், அந்த ஒரு கொஞ்சம் செமி நியூடாக தான் இருக்கும் அந்த சீக்வன்ஸ். ஸோ எந்த அளவுக்கு அது கேப்சர் பண்ணுவீங்க அப்படின்றதெல்லாம் பேசி, அண்ட் ஐ sat down with my co-actor and we discussed and then it just went ப்ராப்ளி. ஸோ அந்த படம் பார்க்கும்போது எனக்கும் தப்பாக தோணலை, அது ஒர்க் பண்ணும்போது எனக்கும் தப்பாக தோணலை. ஸோ அந்த மாதிரி அவங்க சொல்லும் போது இன்னொன்று சொன்னாங்க, எப்படி டான்ஸ் சீக்வென்ஸ்க்கு வந்து ஒரு நம்பர் இருக்கும் 1 2 3 4 ஃபைட் சீக்வென்ஸ் இருக்கோ அந்த மாதிரி தான் இந்த சீன்ஸும் நாங்கள் ஷூட் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு. அது பார்க்குற அளவுக்கு உங்களுக்கு பண்ணும்போது அவ்வளோ இட் நெவர் ஃபீல் வெரி ஆக்வர்ட் பிகாஸ் யூர் ஒர்க்கிங் வித் 60 odd men இல்லையா. ஸோ அது நீங்கள் பண்ணும்போது உங்கள் மைண்ட் ஃபுல்லாக நீங்கள் உங்கள் ஃபேஸ் வந்து லைட் ஃபேவர் ஆகுதா, எக்ஸ்ப்ரெஷன் கரெக்டாக வருதா, அதுதான் நீங்கள் யோசிப்பீங்களே தவிர மற்றபடி எதுவுமே யூர் ட்ரெயின் தட் வே. ஐ ஃபீல் நீங்கள் டான்ஸ் பண்ணும்போது எப்படி நீங்கள் அது யூ ஒன்லி திங்கிங் ஆஃப் த லிரிக்ஸ் அண்ட் அந்த எல்லாமே நீங்கள் யோசிப்பீங்க இல்லையா, அந்த மாதிரி தான் இதுவும் இருக்கும். ஸோ ரொம்ப அதுக்காக மெனக்கெட்டு பயந்துலாம் பண்ணுற மாதிரி ஐ டோன்ட் ஃபீல் இட் தட் வே. பட் அதுக்கு ஒரு தனி ஒரு கான்ஃபிடன்ஸ் லெவல் வேணும்ல, நம்ம உடம்பு மேல, நம்ம மைண்டு நம்மளை சுத்தி இல்லையா. அது ஈஸியான விஷயமே கிடையாது. ஏன்னா ஒரு 60 பேரோட ஐஸ் நம்ம மேல இருக்கு. தோ அது சீன் தான், பட் அது எனக்கு எப்படி ஐ திங்க் இட் பிரேக்ஸ் ஆஃப் வெரி இனிஷியலி. நான் வந்து நீங்கள் அந்த ஃபியரே போயிடும். நீங்கள் ஒரு இனிஷியல் ஸ்டேஜஸ்லேயே நீங்கள் அழும்போதோ சரி, வாட் எவர் எக்ஸ்பிரஷன் யூ டூ, பீப்புள் ஆர் வாட்சிங் யூ. ஸோ தட் ஃபியர் கெட்ஸ் கட், உங்களுக்கு முன்னாடியே கட் ஆயிரும். அண்ட் ஒன்ஸ் யூ ஆர் ஆக்டிங், யூர் ஜஸ்ட் அன் ஆக்டர், யூ நாட் சாந்தினி தேர், ரைட்? ஸோ அந்த ஒரு யூ ஜஸ்ட் ஸ்விட்ச் ஆன் அண்ட் ஆஃப் வெரி குவிக்லி. ஸோ எனக்கு அந்த மாதிரி தான் இருக்கும். ஸோ when I go do the character, what happens between action and cut, it's not me. So it's completely the character and so I never have those inhibitions. யார் என்ன பார்க்குறா அந்த மாதிரிலாம் ஒரு செகண்ட் நான் யோசிக்க மாட்டேன், எது பண்ணாலுமே சரி. ஸோ everything gets filtered before I sign up the film. ஸோ இந்த படம் சைன் பண்ணதுக்கப்புறமா I am the character when I'm on the set. So I think as I told you, all those inhibitions get cut initially. You're trained that way, I feel. பட் எஸ்பெஷலி ஒரு சம்திங் டு டூ வித் பாடி அப்படிங்கும் போது நம்ம வந்து பாடியில் ஃபர்ஸ்ட் கம்ஃபர்டபுளாக இருக்கணும். ஒரு ட்ரெஸ் ஜென்ரலாக ஒரு ட்ரெஸ் போடுறோனாலே நம்ம இப்படி திரும்பி பார்ப்போம், அப்படி திரும்பி பார்ப்போம், ஓகேயா இருக்கா, தொப்பை தெரியுதா, இல்லை லோ நெக்கா இருக்கா, குனிஞ்சு நிமிந்து, இத்தனை விஷயங்கள் நம்ம ஜென்ரலாகவே வந்து பண்ணிட்டு போவோம். அப்படி இருக்கும்போது ஒரு செட்டில் வந்து அந்த இதுதான் அவங்களோட அவுட்ஃபிட், இதுக்குள்ளே நீங்கள் கம்ஃபர்டபுள் ஆயிக்கோங்க அப்படிங்கிறதே ஒரு பயங்கரமான சேலஞ்ச் இல்லையா? Being an actor, everything is not comfortable. Like you got to do some things which are not very comfortable for you, but that's the job, that's the challenge of the job. Also you have a good team, உங்கள் ஸ்டாஃப் உங்கள் கூட இருப்பாங்க. So they take care of the comfort level, அவங்களே உங்களுக்கு செட் பண்ணிடுவாங்க. And I think உங்களை செட்டில் யாரும் தப்பாக பார்க்க மாட்டாங்க. ஐ ஹவ் டன் so many films, I never felt awkward being on a set. So there are so many men பக்கத்துல இருந்து தெர்மோகோல் பிடிப்பாங்க, people just watching you, but you don't feel very intimidated or you don't feel really awkward. I think that's the way there are. It's their work. அந்த மாதிரி தான் பார்ப்பாங்க. நீங்கள் சடனாக ஒரு படம் ஃபுல்லாக நீங்கள் வந்து ரொம்ப ட்ரெடிஷ்னலாக ட்ரெஸ் பண்ணியிருப்பீங்க, ஒரு சாங்க்காக நீங்கள் வந்து ஒரு மாடர்ன் ட்ரெஸ் போட்டிருப்பீங்க. ஸோ ஒரு 20 days the technicians see you in a traditional outfit. சடனாக சாங் பார்க்கும்போது they don't give you that feeling that okay வேறு மாதிரி இருக்காங்க, அந்த மாதிரிலாம் இருக்காது. It's like their job and it's my job. So that way I think they all make you feel comfortable. And for example நீங்கள் ஒரு சாங் ஷூட் பண்ண போகிறீங்கன்னா your diet plays. So you know that இன்றைக்கி சாங் ஷூட் பண்ணுறோம் அப்படின்னு நமக்கு தெரியும் இல்லையா. ஸோ 1 week முன்னாடி you cut your carbs, you kind of try, you work out increase பண்ணுவீங்க, அதெல்லாம் பண்ணி you kind of manage it. ரெடி ஆகும். ஆமாம், கண்டிப்பாக that's there, right? ஓகே. ஆமாம். ஸோ ஒன் சாங் நான் இப்போ ஷூட் பண்ணேன். ஸோ ஆல்மோஸ்ட் ஃபார் 10 days I was off salt, I was off carbs, everything. It was a keto diet with very very minimal salt. ஸோ அந்த சாங் ஷூட் முடிச்சுட்டு தான் I had my proper food. So all this actually goes in place. It's not easy to look fit
in a particular costume, right? யா. அண்ட் இப்போ நீங்க சொன்னீங்க, யாருமே செட்ல என்ன தப்பா பார்க்க ஆமா. மாட்டாங்க. அந்த கண்டிப்பா. ஜட்ஜ்மெண்ட்ஸ் இருக்காது இருக்காது. அப்படின்னு சொல்லிட்டு. பட் சில போல்டான ரோல்ஸோ, சில அன்கன்வென்ஷனலான ரெகுலரா இருக்காத ரோல்ஸ் பார்க்கும்போது, ஆடியன்ஸ் வந்து ஜட்ஜ் பண்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கு. எப்படி சொல்றேன்னா, நீங்க சொல்றீங்கல்ல, கட் டூ ஆக்ஷன்க்குள்ள அது சாந்தினியே கிடையாது கண்டிப்பா. அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா சம்வேர் சாந்தினியும் அதையும் வந்து மிக்ஸ் பண்றதுக்கான வாய்ப்புகள் நெறைய, அந்த ரிஸ்க் கண்டிப்பா. நெறைய இருக்குல்ல. கண்டிப்பா. ஸோ அது நீங்க எப்படி ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? See, with films பார்க்கும்போது பெருசா அந்த மாதிரி people see it as a character, but the social media is playing a very very different and a very toxic role, I would feel. So when I post pictures or something, they actually see it as me. Okay, நம்ம வந்து photo shoots பண்ணும்போது I feel it's part of my job. ஸோ முன்னாடி வந்து நாங்கள் கெரியர் ஸ்டார்ட் பண்ணும்போது we used to have our photos ready. படம் ரிலீஸ் ஆகுறதுக்கு முன்னாடி we used to give to a PRO and magazines எல்லாத்துலேயுமே வரும். அந்த கல்ச்சர் கொஞ்சம் இவால்வ் ஆகி இப்போ சோஷியல் மீடியாவில் வந்து எவ்ரி வீக் நீங்கள் போஸ்ட் பண்ணணும் அந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் எவ்ரிபடி டஸ் இட். ஸோ ஐ திங்க் people just because you post a glamorous picture, so people just want to judge you, people just want to body shame you and also character assassinate you. I think that's the worst kind of thing, no? Like உங்களை பற்றி எதுவுமே தெரியாது அவங்களுக்கு. ஜஸ்ட் ஒரு பிக்சர் நீங்கள் போஸ்ட் பண்ணுறீங்க அப்படின்றதுனால வந்து இவங்க தப்பான பொண்ணு, இவங்க இந்த மாதிரி பண்ணுறாங்கன்னு ரொம்ப ஃபில்த்தியான கமெண்ட்ஸ் நிறைய I've been reading it off late. So that was very hurtful initially. எனக்கு வந்து I didn't know how to process it because படங்கள் பார்த்துட்டு அந்த மாதிரி யாருமே எனக்கு ஜட்ஜ் பண்ணதில்லை, அந்த மாதிரி யாருமே என்கிட்ட வந்து சொன்னதில்லை. They saw it as the character. But when it comes to social media and with the pictures especially, it was too much. It was blown out of proportion and initially அது வந்து ரொம்ப ரொம்ப கஷ்டமாக இருந்தது. Like I don't know how to react to it. But after a point I was like, அவங்களுக்கு நான் யாருன்னு தெரியாது, நான் what I've invested in my relationship or what I am personally தெரியாது அவங்களுக்கு. Just with the picture they want to judge me and they want to give me respect or not give me respect. I think it's their problem. So I just completely I think I've overcome that phase and now it doesn't bother me. It really doesn't bother me. ஓகே. இது ஒரு இதில் டிஃப்ரென்ஸ் இருக்கா அப்படின்னு சொல்லுங்க. ஒரு கல்யாணம் ஆகாம ஒருத்தங்க இந்த மாதிரி அவங்களுக்கு கம்ஃபர்டபுளாக இருக்கிற க்ளோத்ஸ் போட்டு ஆர் கொஞ்சம் ரிவீலிங்கான க்ளோத்ஸ் போட்டு பிக்சர்ஸ் போடுறதுக்கும் கல்யாணம் ஆன பிறகு போடுறதுக்கும் அந்த டிஃப்ரென்சஸ் இருக்குன்னு நினைக்கிறீங்க? நிறைய இருக்குது. பிகாஸ் ரீசெண்ட்லி ஒரு ஃபோட்டோஷூட் பிக்சர் நான் போஸ்ட் பண்ணியிருந்தேன் which was taken in 2017. ஆனால் அப்போவே அது படம் ரிலீஸ் ஆகிற டைமில் அது ப்ரொமோட் பண்ணியிருந்தேன். அதை பற்றி யாருமே எதுவுமே பேசலை, மேகசின்ஸில் வந்தது. இட் வாஸ் ஜஸ்ட் அது பெருசாக யாருமே நியூஸ் ஆக்கலை. த்ரோ பேக் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அந்த போஸ்ட் அப்படியே நான் திருப்பி ரீபோஸ்ட் பண்ணியிருந்தேன் 2 months பேக் ஐ கெஸ். த அமௌண்ட் ஆஃப் கமெண்ட்ஸ் அண்ட் தி அமௌண்ட் ஆஃப் நெகட்டிவிட்டி அண்ட் அந்த பிக்சர் அப்படி வைரல் ஆச்சு. ஸோ ஐ வாஸ் வண்டரிங் இஸ் இட் ஐ டோன்ட் திங்க் ஐ ஹவ் சேஞ்ச்ட். நான் அதே பிக்சர் தான் நான் வந்து திருப்பி ரீபோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஆஃப்டர் a couple of years. The way people have seen it, the way people want to comment on it has completely changed. I think that is proof enough for me to understand that I have not changed. So என்னோட perspective, என்னோட thought process about acting and everything has been the same. So but நீங்கள் பார்க்குற விதம் கண்டிப்பாக மாறி இருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்ச ஒரு விஷயம் வந்துட்டு லைக் so I think when you're a married person, people just want to see you in a certain way. அதை தாண்டி நீங்கள் எது பண்ணாலுமே நீங்கள் தப்பான பர்சன். ஸோ நீங்கள் அதான் சொன்ன மாதிரி நீங்கள் ரிலேஷன்ஷிப்பில் என்ன இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, அதெல்லாம் யாருக்குமே எதுவுமே இன்ட்ரெஸ்ட் இல்லை. நீங்கள் ஏன் இப்படி போடுறீங்க, நீங்கள் இவ்வளோ ஃபிட்டாக இருக்கீங்க, நீங்கள் ஏன் வந்துட்டு நீங்கள் மேரிடாக இருந்தால் நீங்கள் கொஞ்சம் ரொம்ப குண்டாக இருக்கணும், இல்லை நீங்கள் வந்து ரொம்ப ஹோம்லி ரூல்ஸ் தான் பண்ணணும், அந்த மாதிரி ஒரு பெர்செப்ஷன் பீப்புளுக்கு இருக்குது. So when you kind of try to break it, I think people don't understand it and they just want to rebel. And the comments may vandittu, if it's a very constructive criticism like okay, you've put on some weight, lose some weight, or that's fine. As an actor you got to take it. Those things are also still fine. But people just want to write about your family, about the person you are, about everything. And they invest so much of time in writing paragraphs and they kind of send me messages on inbox and everything. I think I don't know what to say to those people. If they're happy doing it, let them do it. அதுலேருந்து கொஞ்சம் உங்களை தனிமைப்படுத்திக்கிட்டீங்கன்னு நினைக்கிறேன் இல்லையா? I think there was a phase நான் சொன்ன மாதிரி இனிஷியலி எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் யூஸ்வலி நான் ட்ரெஸ் பண்ணுறதுமே சரி வெளியில் ஐ டோன்ட் ரியலி வேர் வெரி
figure hugging clothes or rombo I don't invest time in dressing up well because I'm comfortable in my kurtas and that's the person I am. It's not because I'm a good person or a bad person. I'm comfortable wearing clothes like pretty kunjam loose ரொம்ப revealing நான் clothes போட மாட்டேன் because I'm comfortable. So இந்த மாதிரி feedback எனக்கு எப்பவுமே வந்ததில்லை. அண்ட் இதுக்கு முன்னாடி பண்ண ஃபோட்டோ ஷூட்ஸில் வந்து யாருமே அதை பற்றி பேசினதில்லை, அப்படியே அது போயிட்டே இருந்துச்சு. I think after this marriage, that marriage element has completely changed it for a lot of people and அது கொஞ்சம் it kind of was a little tough for me initially, but then I'm strong enough that it doesn't bother me. And it doesn't change anything between me and my husband. Just because somebody's commenting on something like that, it's not going to change the way he talks to me or it's not going to change our relationship. So why bother about it much? நீங்களே வந்து ஹஸ்பண்ட் அப்படின்னு சொன்னதுனால ஐ திங்க் கல்யாணம் ஆயிடுச்சு அப்படின்னா ஒரு ஆடியன்ஸ்க்கு ஒரு சப்கான்ஷியஸ் லெவல் எக்ஸ்பெக்டேஷன் என்னன்னா உங்கள் மேரேஜ் லைஃப்பில் என்ன நடக்குது, நீங்கள் 2 பேரும் சேர்ந்து இருக்கீங்களா இல்லை செப்பரேட் ஆயிட்டீங்களா, ஏன்னா நீங்கள் இன்ஸ்டாகிராமில் ஃபோட்டோஸ் போடலையே. ஆமாம், அது வந்து ஒரு எப்படி சொல்கிறது, அந்த ரூமர் எங்கேருந்து வந்துச்சுன்னு எனக்கு தெரியவே இல்லை. ஏன்னா நான் வந்து கல்யாணத்துக்கு அப்புறமா சண்டை போட்டு ஒரு நாள் கூட அம்மா வீட்டுக்கு கூட போனதில்லைண்ணா. ஸோ அப்படி இருந்த ஒரு ரிலேஷன்ஷிப்பில் ஏன் வந்து இந்த மாதிரி செப்பரேட் ஆகிட்டாங்க, நிறைய பேர் என்கிட்ட கேட்டாங்க. ஐ திங்க் அந்த ஃபோட்டோஸ் நாங்கள் போடாததுக்கான காரணம் தான் நினைக்கிறேன். நாங்கள் எப்போவுமே அவ்வளோ ஃபோட்டோஸ் நாங்கள் போட்டதே இல்லை ஃப்ரம் த பிகினிங். அந்த கோவிட் ஃபேஸில் மட்டும் we did a couple of reels. நான் வந்து அவர் கூட பண்ணேன், எங்கள் அப்பா கூட பண்ணேன், எங்கள் மதர் இன் லா கூட பண்ணேன். ஸோ பிகாஸ் அது வந்து நான் இன்ஸ்டாகிராம் யூஸ் பண்ண புதுசு அண்ட் we had nothing to do. ஸோ அப்போ அந்த ரீல்ஸ் பண்ணேன் அண்ட் அதுக்கப்புறமா we didn't really நான் அந்த காமெடி ரீல்ஸ்னால் பண்ணுறது இல்லை பிகாஸ் I didn't want my profile to be more of a influencer or a TikTok profile மாதிரி வேண்டான்னு சொல்லிட்டு I just stopped it. It was very brief phase. அதுக்கப்புறமா வந்து நாங்கள் ஃபோட்டோஸ் போட்டதில்லை. ஐ திங்க் போத் ஆஃப் அஸ் லைக் டு கீப் அவர் பர்சனல் லைஃப் கொஞ்சம் ப்ரைவேட்டாக இருக்கணும் அப்படின்ட்டு. நானாச்சும் அப்பப்போ கொஞ்சம் அவர் விஷ் பண்ணி அது நான் போடுவேன். அவர் சுத்தமாக என்னோடய ஃபோட்டோஸ் போட மாட்டார் அண்ட் நாங்கள் ஹாலிடே போகிற பிக்சர்ஸும் அவர் போட மாட்டார் பிகாஸ் இஸ் வெரி வெரி பர்டிகுலர் தட் நம்ம ப்ரைவேட் லைஃப் கொஞ்சம் ப்ரைவேட்டாகவே இருக்கட்டும் அப்படின்றது. ஸோ அந்த பிக்சர்ஸ் போடாததுக்காக நீங்கள் வந்து ஒரு ஸ்டோரி ஃபார்ம் பண்ணி 2 பேரும் சேர்ந்து இல்லை அப்படின்னு சொல்கிறது ஐ டோன்ட் நோ ஹவ் டு ஆன்சர் இட். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி அந்த கோவிட் ஃபேஸ் மட்டும் தான் நாங்கள் சேர்ந்து ரீல்ஸ் பண்ணோம். அது தவிர்த்து we've never really encouraged putting pictures or எதுவுமே நாங்கள் பண்ணதில்லை. பட் அந்த பிக்சர்ஸ் போடாததுக்காக நிறைய பேர் என்கிட்ட கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. நான் வந்து எங்கே வெளியில் போனால் are you together அப்படி இப்படின்னு கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் ஐ திங்க் ஃபர்ஸ்ட் எப்போ அது ப்ளூம் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு நாள் உங்களுக்கு திடீர்னு யாரோ ஒருத்தவங்க திடீர்னு கேட்டிருப்பாங்கல்ல are you together அப்படின்ற மாதிரி. இட் வாஸ் ஃபார் அ ப்ரெஸ் மீட் தட் ஐ வெண்ட். ஒரு படத்தோட ப்ரெஸ் மீட்காக போனேன். ஸோ ப்ரெஸ்ஸில் இருக்கிற சில ஃப்ரெண்ட்ஸ் வந்து are you together நீங்கள் இல்லைன்னு கேள்விப்பட்ட அப்படின்ற போது ஃபஸ்ட் டைம் எனக்கு ரொம்ப ஷாக் ஆச்சு. பிகாஸ் அது மாதிரி யாருமே என்கிட்ட கேட்டதில்லை. ரொம்ப ஒரு ஆப்ஸ்ட்ராக்ட் ஏதாவது ஒரு சின்ன உண்மை இருக்கணும்ல அந்த மாதிரி ஒரு ரூமர் வர்றதுக்கு. ஒன்றுமே இல்லாத போது ஏன் அப்படி வந்துச்சுன்றது கொஞ்சம் ரொம்ப ஐ வாஸ் டேக்கன் அ பேக். தே செட் போஸ்ட் பிக்சர்ஸ், நீங்கள் பிக்சர் போடுங்க சேர்ந்துருக்கீங்க அப்படின்ட்டு. அது போட்டு தான் கிளாரிஃபை பண்ணணும்னு அவசியம் இல்லை. பிகாஸ் ஆஸ் ஐ டோல்ட் யூ எல்லாமே இன்ஸ்டாகிராமில் போடணும்னு அவசியம் இல்லை. நீங்கள் வந்து உங்கள் ப்ரொஃபஷனலுக்காக சில விஷயங்கள் நீங்கள் பண்ணுறீங்க. அண்ட் என்னோடய ப்ரொஃபைலுமே வந்து என்னை பற்றி நான் போட மாட்டேன். இஃப் யூ சி அப்பப்போ ஸ்டோரி ஷூட்டில் இருக்கிறது போடுவேன் தவிர்த்து என்னோட பர்சனலாக நான் பண்ணுற விஷயங்கள் இட்ஸ் நாட் தேர். ஸோ ஐ திங்க் we are that kind of people where we try to have our fun and keep it aside. ஸோ எல்லாமே போடணுன்ற மாதிரி இல்லை. ஸோ அது கிளாரிஃபை பண்ணுறதுக்காக மட்டுமே ஃபோட்டோ போடணும் அப்படின்றது 2 பேருக்குமே தோணலை. ஸோ அதுக்காக நான் அது கிளாரிஃபையும் பண்ணலை. அது அப்படியே ஒரு ரூமராகவே இருக்குது. அது ரொம்ப பெருசாவே ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். நான் எங்கேயோ கேள்விப்படுறேன், என்ன சொல்றீங்க, நான் இன்டர்வியூலாம் எடுத்தேன், நான் ரொம்ப ஹாப்பிலி மேரிட் ஆகுதானே. நான் சொல்கிறேன், நான் வந்து சண்டை போட்டு அம்மா வீட்டுக்கு கூட போனதில்லை. ஸோ இட்ஸ் லைக் we've been married for almost 6 years ஆக போகுது. and I'm like okay fine. நீங்க 2 பேரும் பேசிக்கும் போது என்ன இதை பற்றி வெரி unbothered about these things. நானாச்சும் கொஞ்சம் அதை பற்றி பேசி அவர்கிட்ட சொல்வேன். இஸ் லைக் just leave it. இன்னும் சொல்லணும்னா வந்துட்டு இவங்க இன்ஸ்டாகிராமில் இந்த மாதிரி ஃபோட்டோ ஷூட் பண்ணுறதுனால தான் டிவோர்ஸ் ஆயிடுச்சுன்னு காரணம் கூடலாம் அது எப்போவுமே அது கேர்ள்ஸ் ஆர் பிளேம்டு இல்லை. நீங்கள் எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் இந்த பொண்ணு வந்து போல்டாக படம் பண்ணுறாங்க அதனால இவங்களுக்கு டிவோர்ஸ் ஆச்சுன்னு நிறைய பேரையும் சொல்லியிருக்காங்க இந்த மாதிரி. ஸோ ஐ திங்க் ஈஸி டார்கெட் இஸ் த உமன். ஸோ அது இட்ஸ் வெரி சேட் ட்ரூத். பட் எது பண்ணாலும் இந்த மாதிரி ஃபோட்டோ போட்டிருக்காங்க டிவோர்ஸ் ஆயிடுச்சு, இல்லை இந்த மாதிரி படம் பண்ணுறாங்க டிவோர்ஸ் ஆச்சு, இல்லை இவங்க வந்து நிறைய மேக்கப் போட்டு வெளியே போகிறாங்க. ஸோ ஐ திங்க் ஐவ் ஹர்ட் லேமஸ்ட் ஆஃப் ரீசன்ஸ். ஸோ ஐ திங்க் இட்ஸ் நோபடி வாண்ட்ஸ் டு நோ த ட்ரூத். அவங்க வந்து அது கொஞ்சம் கூட டைம் இன்வெஸ்ட் பண்ண மாட்டாங்க. பட் தே ஜஸ்ட் வாண்ட் டு பிளேம் த கேர்ள். அதுதான் என் கஷ்டமாக இருக்குன்னா லைக் தே டோன்ட் நோ ஹவ் மச் ஐவ் இன்வெஸ்டட் இன் மை ரிலேஷன்ஷிப். It's been a long journey. என்னோட entire teenage and my early 20s I've been in a 12-13 year long relationship and then we very happily got married.
ஸோ அதெல்லாம் யாருக்குமே they don't want to take it into consideration and அவங்களுக்கு ஒரு பாயிண்ட் ப்ரூவ் பண்ணுன்றதும் உங்களோட இன்டென்ஷன் இல்லை. இஃப் யூ திங்க் இட் தட் வே ஸோ பி இட். அண்ட் நான் பார்த்துருக்கேன் ஒரு 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 ப்ரீஃப் டைம் நான் I know fun interview our first interview எஸ் ஆமா அது அதில் பேசும்போது அந்த ஐ திங்க் அந்த ஏஜ் டிஃப்ரென்ஸில் வந்து அந்த அந்த அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப அழகாக இருந்தது என்னால் பார்க்க முடியுது. ஸோ இப்போ நீங்கள் பேசும்போது ஆரம்பிச்சிங்களே இந்த மாதிரி விஷயங்களுக்கு நான் கூட சில நேரம் உட்காந்து பாதர் பண்ணுவேன், ஆனால் அவர் கண்டுக்கவே மாட்டார் அப்படின்னு சொல்லிட்டு எப்படி எவ்வளோ கம்ஃபர்டபுள் ஆகிக்கிட்டே இருக்கீங்க ஓவர் த இயர்ஸ்? See, I think a happy relationship வந்து it's a lot of work and it takes a lot of time also. So luckily we were able to give in that much of time to each other. So love பண்ணும்போது வந்து it was a different kind of love. நீங்கள் வந்து எப்படி சொல்கிறது, நிறைய சண்டை போடுவோம். அப்போது எங்கள் லவ் அப்போ பிரேக்கப்லாம் வந்து பண்ணிட்டு பேசாம ஆமாம், ஒன் டே பேசாமல் இருப்போம், ஒன் வீக் பேசாமல் இருப்போம், நம்பர் பிளாக் பண்ணிட்டு அடுத்த வாட்டி இல்லை சீரியஸ் பிரேக்கப் ஏதாவது நடந்திருக்கா? இல்லை ஐ திங்க் நோ ஒரு பிகினிங்கில் ஐ திங்க் 2006 we started dating. அதுக்கப்புறமா ஐ திங்க் ஒரு 1.5 years he wanted a break. Very very painful. அது நான் மென்ஷன் பண்ணேன் அந்த இன்டர்வியூவில். And then we got back. So since then 2009லேருந்து we've been in a one long relationship. ஸோ அந்த 1.5 years தான் வந்து ஒரு பிரேக்கப்பை வந்து சாந்தினி வந்து முதல் தடவை உணர்றாங்க. எக்ஸ்பெக்ட் பண்ணாத பிரேக்கப். ஸோ அது ரொம்ப ஒரு பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு. and I was over it and then I never thought we'll get back. பட் திருப்பியுமே அது வந்தது வந்து ரொம்ப சந்தோஷமான விஷயம். அண்ட் நீங்கள் வந்து ரெடியாக ஐ மீன் லைக் இல்லை யோசிச்சிங்களா என்னெல்லாம் தாட்ஸ் உங்கள் மைண்டில் போச்சு? ஆக்சுவலி அது ரொம்ப பெயின்ஃபுல்லான பிரேக்கப். ஓகே, பிகாஸ் நான் எக்ஸ்பெக்ட் பண்ணவே இல்லை பிரேக்கப் ஆகும் அப்படின்ட்டு. அண்ட் பிரேக்கப் ஆச்சு. அது ஒரு 6 monthsல சேர்ந்து ரொம்ப குட்டி பொண்ணு வேற இல்லை நீங்கள்? ஆமாம், வாட் காலேஜ் தான் படிச்சுட்டு இருந்தேன் இப்போ. ஆமாம், 17-18 இருக்கும். ஸோ பிரேக்கப் ஆச்சு. அண்ட் தென் ஹி வாஸ் லைக் 1.5 years ஆச்சு அது. ஸோ அதுக்கப்புறமா அந்த பிரேக்கப் பெயின் அதெல்லாம் முடிஞ்சு ஐ ஹீல்ட் ஆல்சோ அண்ட் ஐ வாஸ் ஓவர் இட். அதுக்கப்புறமா சரி இதெல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐ வாஸ் ஓவர் இட். அதுக்கப்புறமா ஒரு 6 months அப்புறமா ஐ கெட் அ கால் ஃப்ரம் ஹிம் அண்ட் ஐ வாஸ் லைக், அவர் கால் பண்ணி ஐம் சாரி அண்ட் கேன் வி ஃபால் இன் லவ் ஆல் ஓவர் அகெயின் அப்படின்னு சொன்ன உடனே அந்த 2 years நடந்த பெயின் எல்லாம் மறந்து போய் நெக்ஸ்ட் செகண்ட் ஐ செட் எஸ். ஐ வாஸ் லைக் ஓகே really I'm like I cried so much. நான் அவ்வளோ பெயின்ஃபுல்லாக இருந்துச்சு இந்த பிரேக்கப். பட் the minute he had asked me, the next second I said yes. ஸோ எனக்கு ஒரு விஷயம் என்ன தோணுச்சுன்னா, லைக் ஐ திங்க் when you really love someone you got to let it go. If it really comes back to you, I think it's meant to be. அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு ஐ திங்க் ஒரு இந்த விஷயம் எனக்கு இட் ப்ரூவ் டு பி. ஓகே ஓகே. ஸோ கல்யாணம் ஆனதுக்கப்புறம் ஒரு விமன் அண்ட் மென் எப்படியெல்லாம் மாற வேண்டியதாக இருக்குது அந்த அண்ட் 2 பேருமே வந்து பப்ளிக் ஃபிகர்ஸாக இருக்கீங்க. உங்களோட ஒர்க் உங்களோட விஷயங்கள் ஒரு பக்கம், அவரோட ஒர்க் அவரோட விஷயங்கள் ஒரு பக்கம். ஜென்ரலாகவே ஒரு மென் அண்ட் விமன் நிறைய சேஞ்ச் ஆகும்னு நினைக்கிறேன் இல்லையா? ஸோ உங்கள் எங்களுக்கு வந்துட்டு ஹீ சீன் மீ ஆஸ் அ ஒர்க்கிங் பர்சன். நாங்கள் டேட் பண்ணுற டைம்லேருந்தே நான் படம் பண்ணிட்டு தான் இருந்தேன். ஸோ அது ஒரு ஷிஃப்ட் அவருக்கு இல்லை. நான் பிகினிங்லேருந்தே ஷூட் போகிறது தெரியும், ஒர்க் ஸ்கெடியூல்ஸ் தெரியும். அதே மாதிரி எனக்கும் அவரோட ஒர்க் ஸ்கெடியூல் தெரியும். ஸோ இந்த ஒர்க் பேலன்ஸ் அப்படின்ற ஒரு விஷயம் வந்துட்டு எங்களுக்கு புதுசாக இல்லை. அது வந்து இட் வாஸ் பார்ட் ஆஃப் அ சிஸ்டம். ஸோ அவருக்கு ஒரு ஷோக்கு கொரியோகிராஃப் பண்ணுறாருன்னா ஒரு 5-6 days ஹில் பி இன் அ கம்ப்ளீட்லி டிஃப்ரெண்ட் ஜோன். ஸோ எனக்கு அதை எப்படி ஹேண்டில் பண்ணணும்னு தெரியும். அண்ட் ஒரு ஷோ முடிச்சதுக்கப்புறமா ஹீ இஸ் லைக் கம்ப்ளீட்லி ஹிம்செல்ஃப். ஸோ எல்லாமே அதெல்லாம் எனக்கு புதுசாக தான் இல்லை. இட் வாஸ் ஆல் வெரி எப்போவுமே இருந்த மாதிரி தான் இருந்துச்சு. வாட் வாஸ் டிஃப்ரெண்ட் இஸ் நீங்கள் லவ் பண்ணும்போது நீங்கள் ஒரு குறிப்பிட்ட டைம் ஸ்பெண்ட் பண்ணுவீங்க, 2 hours 3 hours, then you go back to each other's house. But when you live in the same house, ஒரே வீட்டில் இருக்கும்போது ஐ திங்க் lot of things கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். though we've known each other for 12 years or more than that, ஒரே வீட்டில் இருக்கும்போது ஸ்மால் ஹேபிட்ஸ் அதெல்லாமே வந்து ரொம்ப ட்ரிகரிங்காக ஒரு ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜில் கண்டிப்பாகவே இருந்துச்சு. லைக் யுவர் ஸ்லீப்பிங் ஹேபிட்ஸ் அண்ட் தென் the way you want to have your space, the way you prep for a role. நீங்கள் வந்து அதெல்லாம் அவருக்கு தெரிஞ்சிருக்காதுல. நான் வந்து ஷூட் போகிறதுக்கு முன்னாடி நான் என்ன ப்ரெப் பண்ணுவேன், ஒரு ரோலுக்கு நான் என்ன ப்ரெப் பண்ணுவேன், ஸோ நான் இந்த ஜோனில் இருப்பேன்றதுலாம் அதெல்லாம் யூ நெவர் நோ. நீங்கள் வீட்டுக்கு போயிடுவீங்க, தென் யூ கோ மீட் ஹிம் அண்ட் தென் இட்ஸ் லைக் தட், தட்ஸ் ஹவ் யூ டேட். ஸோ அதெல்லாம் ரொம்ப கஷ்டமாக இருந்தது. பிகாஸ் ஒன் வெரி இம்பார்ட்டன்ட் திங் இஸ் லைக் when I have a shoot, I make sure நான் வந்து ஒரு 8 to 9 hours I get good sleep. But it didn't happen initially. எனக்கு வந்து அந்த ஷூட்டுக்கு முன்னாடி இட் வாஸ் லைக் ஹிஸ் ஸ்லீப்பிங் டைம்ஸ் were different and ஸோ அதெல்லாம் கொஞ்சம் ரொம்ப இதாக இருந்துச்சு. அண்ட் லைக் ஹவு ஒரு அதை எப்படி ஹேண்டில் பண்ணீங்க? ஏன்னா இமீடியட்டாக அது வந்து சண்டேல தான் போய் முடியும். ஆமாம், அது எப்படி ஹேண்டில் பண்ணீங்க அண்ட் இப்போ எப்படி ஹேண்டில் I பண்ணிருக்கீங்க think ஒரு now it's டிஸ்அக்ரிமெண்ட்? perfect. I think today we're in a very very good phase of our marriage. ஏன்னா வந்து டைம் ஆக்சுவலியா ஸோ அவ்வளோ சண்டைகள்லாம் வராது. we understand each other much better. நிறைய பொறுமை இருக்குது. ஸோ சில விஷயங்கள் அவர் முன்னாடி பண்ணும் போது
இன்னும் கொஞ்சம் கோவமாக நான் ரியாக்ட் பண்ணியிருப்பேன். பட் டுடே when he does the same thing, I understand அது எங்கேருந்து வருதுன்னு எனக்கு புரியுறதுனால வந்து நான் அது இன்னும் கொஞ்சம் சட்டிலாக ஹேண்டில் பண்ணுறேன். ஸோ now we don't really fight. அவ்வளோ டிஸ்அக்ரிமெண்ட்ஸ்லாம் இருக்காது. இருந்தாலுமே ஒரு 5-10 மினிட்ஸ். ஸோ ரொம்ப வாய்ஸை ரேஸ் பண்ணி சண்டை போடுறதோ அந்த மாதிரியான விஷயங்கள் முன்னாடி அதுவும் முன்னாடி பண்ணியிருக்கீங்க. கண்டிப்பாக இருந்தது. எங்கள் லவ் பண்ணும்போதெல்லாம் பயங்கரமாக சண்டை போட்டிருக்கோம். அண்ட் ஃபர்ஸ்ட் இயர் ஆஃப் மேரேஜ் ஆல்சோ ரொம்பவே கொஞ்சம் இரிட்டேஷனாகவே இருக்கும். அண்ட் ஒரு விஷயம் எனக்கு புரிஞ்சது என்னென்னா, லைக் கேர்ள்ஸ் லைக் ஹவு நம்ம வந்து ஒரு கல்யாணம் பண்ணிட்டு ஒரு வீட்டுக்கு போகும்போது சில பயத்தோடு வருவோமோ, ஈவன் மென் கம் லைக் தட். ஸோ ஈவன் மென் ஹாவ் தேர் ஓன் பேகேஜ். ஈவன் தே ஹாவ் டு டேக் டைம் டு அண்டர்ஸ்டாண்ட் அண்ட் அட்ஜஸ்ட் டு மேரேஜ். ஏன்னா இந்த பொண்ணு எப்படி பார்த்துக்கணும் ஒரு வாட் எவர் தே ஹாவ் சர்டன் கைண்ட் ஆஃப் ஃபியர். ஸோ அதுக்கு நம்மளும் டைம் கொடுக்கணும் அப்படின்றது வந்து ஆஃப்டர் 1 year I understood. And I think COVID played a very, very important role to strengthen our relationship. And ஒரு 6 months of not doing anything, just being ரெண்டு பேருமே இருக்கிறது வந்து I think it was a blessing for us. அது ஒரு ரொம்ப டஃப்பான ஃபேஸ். இருந்தாலுமே எங்கள் ரிலேஷன்ஷிப் ரொம்பவே ஸ்ட்ரெங்தன் ஆச்சு. நிறைய புரிஞ்சுக்கிட்டோம். அண்ட் ஸ்பெண்டிங் தட் மச் ஆஃப் டைம் வித் ஹிம் அண்ட் இட் ரியலி ரியலி ஹெல்ப்ட். அண்ட் ஒரு சக்ஸஸ்ஃபுல் மேரேஜ்க்கு வந்து இஃப் யூ ஆஸ்க் மீ, I think it's about 2 partners. It's not about 1 person. So it's about 2 people coming together and wanting to work the relationship. Yeah. I think ஆமாம். ரொம்ப அழகா சொல்லிட்டீங்க. 1 person can't take credit. ஸோ நான் மட்டுமே அட்ஜஸ்ட் பண்ணிகிட்டே இருந்தேன்னா இட்ஸ் நாட் கோன் ஒர்க். ஸோ 2 பேருமே அது வந்து அந்த ரிலேஷன்ஷிப்காக ஒர்க் பண்ணுறது தான். தட்ஸ் த பியூட்டி ஆஃப் மேரேஜ் அண்ட் ரிலேஷன்ஷிப். நீங்களாவது கொஞ்சம் எங்கேயாவது அடிக்கடி உங்களை ஸ்பாட் பண்ண முடியுது. மாஸ்டர் வந்து எங்கேயுமே ஸ்பாட்டே பண்ண முடியல. இப்படி நீங்கள் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக உங்கள் லைஃப்பை அழகாக பில்ட் பண்ணிகிட்டே இருக்கும்போது எக்ஸ்டர்னலாக வந்து இவங்க 2 பேரும் ஒன்றா இல்லை, இவங்க வந்து வேறு வேறு வீட்டில் இருக்காங்க, செப்பரேட் ஆகிட்டாங்க, இந்த மாதிரி விஷயங்கள் வரும்போது அதை எப்படி நீங்கள் டிஸ்கஸ் பண்ணிப்பீங்க? அவ்வளோவா டிஸ்கஸ் பண்ணவே மாட்டோம் சீரியஸ்லி. அப்படியா? ஆமாம். அவ்வளோ கூட சீரியஸாக அதை எடுத்துக்கல? இல்லவே இல்லை. அட்லீஸ்ட் நாட் ஈவன் ஒரு 1 minute கூட ஸ்பெண்ட் பண்ணியிருக்க மாட்டோம். இந்த மாதிரி ஒரு ப்ரெஸ் மீட்டுக்கு போகணும், இந்த மாதிரி கேட்டாங்க அப்படின்னு தான் சொன்னேனே தவிர்த்து அது உட்காந்து இந்த மாதிரி எப்படி இது சால்வ் பண்ணோம். பிகாஸ் இட் டசன்ட் ரியலி அஃபெக்ட் அஸ். இது ஒரு எக்ஸ்டர்னல் நாய்ஸாகவே விட்டுட்டோம். ஸோ அது வந்து உட்காந்து பேசி அந்த ஒரு ரூமருக்கு ஒரு மரியாதை கொடுத்து அந்த மாதிரிலாம் ஒன்றுமே இல்லை ஆக்சுவலாக. ஸோ இந்த சோஷியல் மீடியாவில் எழுதுறதோ இல்லை சம்டைம்ஸ் பீப்புள் ஈவன் ஸ்கோல்ட் ஹிம் ஆல்சோ. கமெண்ட்ஸில் அவரையும் திட்டி எழுதுவாங்க. ஸோ ஆல் தீஸ் நெகட்டிவிட்டி, நத்திங் வி ரியலி கிவ் இட் மச் இம்பார்ட்டன்ஸ். டெஃபினெட்லி நாட். ஓகே. இப்போது உங்கள் அம்மா வந்து உங்களை ஆரம்பத்துலேருந்து பார்த்துக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு நீங்கள் வந்து ஒரு ரோலுக்கு எஸ் சொல்கிறதோ, நீங்கள் எப்படி ட்ரெஸ் பண்ணுவீங்க, உங்கள் ட்ரெஸ் பண்ணுற ஸ்டைலு, உங்கள் சாய்ஸ் ஆஃப் மூவிஸு, ஆஸ் அ பர்சன் அவங்களுக்கு இருக்கிற ஹேபிட்ஸ் எல்லாத்தையுமே பார்த்துக்கிட்டே வந்துட்டுருக்காங்க. பெரும்பாலும் அம்மாக்கள் திட்டுறது நமக்கு பெருசாக தெரியாது, நம்மளும் திருப்பி திட்டுறது, இது ஒரு ரொட்டீனில் அப்படியே போயிட்டுருக்கும். மதர் இன் லா அப்படின்னு வரும்போது அவங்க இந்த ப்ரொஃபஷனை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டு அவங்க இந்த ப்ரொஃபஷனோட ரெக்குவயர்மெண்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறது அது வந்து எப்படி இருந்தது? பொதுவாக கொஞ்சம் நார்மல் லைஃப்லேயே அது டிஃபிகல்ட்டாக இருக்குது. உங்களுக்கு எப்படி இருந்துச்சு? My mother-in-law is extremely sweet. ஓகேங்களா, எக்ஸ்ட்ரீம்லி ஸ்வீட். அண்ட் ஷீஸ் ஆல்சோ காட் அ ஃபிலிம் பேக்ரவுண்ட். அவங்க அப்பா ஒரு ப்ரொடியூசர். ஸோ அவங்களுக்கும் அந்த ஃபிலிம் டச் கொஞ்சம் இருந்திருக்கு. அண்ட் அவங்க ரொம்ப ப்ரொக்ரெசிவாக யோசிப்பாங்க. ஸோ அதனால் வந்து ரொம்ப உட்காந்து இதெல்லாம் அந்த மாதிரிலாம் எனக்கு டிஃபிகல்ட்டாகவே இருந்ததில்லை. ஏன்னா ஆஸ் ஐ டோல்ட் யூ, அவங்களுக்குமே என்ன ஒரு 10 வருஷமாக தெரியும். ஸோ இன்னைக்கு நேற்று தான் பார்த்து என்னை புரிஞ்சுக்கணும் அப்படின்ற அவசியம். ஒரு 10 years-ஆகவே அவங்களுக்கு தெரியும். அண்ட் நான் எவ்வளோ இன்வெஸ்டடாக இருந்தேன் இந்த ரிலேஷன்ஷிப்பில். நான் இந்த மாதிரி ஃபிலிம்ஸ் சூஸ் பண்ணுறேன். ஸோ நான் வெளியில் வரும்போது எப்படி ட்ரெஸ் பண்ணுறேன் எல்லாமே அவங்க அப்சர்வ் பண்ணிட்டு தான் இருந்திருக்காங்க. ஸோ கல்யாணத்துக்கு அப்புறமா அந்த ஷிஃப்ட் அவங்க நோட்டீஸ் பண்ணலை பெருசாக. அண்ட் உட்காந்து அவங்களை கன்வின்ஸ் பண்ணுறதோ அந்த மாதிரிலாம் நடந்ததில்லை. ஸோ நான் ரொம்ப நம்பிக்கை மேலே அவங்களுக்கு. ஸோ நான் வந்து ஒரு படம் சைன் பண்ணாலுமே அவங்ககிட்ட சொல்லணும் அப்படின்றதுக்கு அதெல்லாம் டிஸ்கஸ் பண்ண மாட்டேன். ஆண்டி ஷூட் இருக்குது அப்படின்னு தான் சொல்வேனே தவிர்த்து அவங்களும் அதை அக்செப்ட் பண்ணிப்பாங்க. ஸோ ரொம்ப உட்காந்து ஐ டோன்ட் திங்க் ஷீ இஸ் தட் கைண்ட் ஆஃப் அ பர்சன். அண்ட் ஷீ என்ஜாய்ஸ் அ லாட் டு வாட்ச் அவர் ஒர்க். நிறைய படங்கள் பார்ப்பாங்க. என்னோடய டெலிவிஷன்லாம் அவ்வளோ பார்த்துருக்காங்க அவங்க. சில எபிசோட்ஸ்லாம் அவங்கள பார்த்து முடித்து எனக்கு ஃபோன் பண்ணி அழுவாங்க. ஏன்னா அது ரொம்ப ஒரு சோகமான கேரக்டர். ஸோ ரொம்ப என்கரேஜிங். ஸோ அந்த ஒரு ஸ்ட்ரகிள் எனக்கு சுத்தமாக இருந்ததில்லை. ரொம்ப ஈஸியாக ஸ்லிப் ஆயிடுச்சு அது. பியூட்டிஃபுல். ஐ திங்க் ஒரு ஹாப்பி லைஃப் நீங்கள் இருக்கீங்க. பட் பீப்புள் ஜஸ்ட் வாண்ட் டு மேக் இட் லைக் ஐம் சஃபரிங் அண்ட் அந்த மாதிரிலாம். ஐ டோன்ட் நோ வை தே வாண்ட் டு ரைட். பட் யா, மூவிஸ்க்கு திருப்பி வரலாம். சில நேரங்களில் தோணியிருக்கா இப்போ 14 years அப்படின்றது இட்ஸ் லைக் half of your life நினைக்கிறேன். Rightly said. ஸோ அப்படி ஒரு விஷயத்தில் வந்து இன்வெஸ்டடாக இருக்கும் போது அதுக்கு தகுந்த அளவுக்கு ஒரு ரெக்கக்னிஷன் அப்படிங்கிறது எதிர்பார்க்கறது நேச்சுரலான விஷயம். சில நேரங்களில் அது இல்லை. நான் ஒரு நாட் ஒன்லி தட் அந்த டைம் ஃப்ரேம் மட்டும் இல்லை, அதுக்காக நீங்கள் கண்டிப்பாக அந்த 14 வருஷம் எஃபர்ட் போட்டிருப்பீங்க. 14 வருஷம் ஒருத்தவங்க இருக்காங்கன்றனால அவ்வளோ பாப்புலராக இருக்கணும், இல்லைனா ஒரு நல்ல ஆக்டிங் பண்ணணும் அப்படிங்கிறது இல்லை. பட் அதுக்கான எஃபர்ட்ஸ் போட்டும் எங்கேயோ சம்வேர்
நீங்க நெனச்ச இடத்துல நீங்க இல்லையோ அப்படின்னு யோசிச்சிருக்கீங்களா? கண்டிப்பாக யோசிச்சிருக்கேன். ஏன்னா நான் உங்களுக்கு சொன்ன மாதிரி ஸ்கூல்லேருந்து காலேஜ்லேருந்து எல்லாமே நான் வந்து ஐவ் பின் மோஸ்ட்லி ஆன் அ செட். ஸோ அந்த ஃபன் ஃபேக்டர் ஆஃப் மை லைஃப் கண்டிப்பாக நான் மிஸ் பண்ணியிருக்கேன். லைக் நீங்கள் காலேஜுக்கு போனீங்கன்னா கல்ச்சுரல்ஸ்க்குலாம் நான் போனதே இல்லை. எப்போவுமே கல்ச்சுரல்ஸ் ஒரு ஏதாவது ஒரு ஜாலியான ஈவெண்ட் நடக்கும்போது நான் ஷூட் தான் பண்ணிகிட்ருப்பேன். எக்ஸாம் போய் கொடுத்துட்டு தான் வருவேன். எக்ஸ்கர்ஷன்ஸ் மிஸ் பண்ணியிருக்கேன். ஸோ ஒரு நார்மல் டீனேஜ் கிட் என்னென்ன பண்ணுவாங்களோ எல்லாமே நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் லைக் யூசுவலி என்னோடய லைஃப்பில் வந்துட்டு எப்போ எனக்கு ஏதாவது ஒரு இம்பார்ட்டண்ட் ஈவெண்ட் இருக்கோ அப்போ தான் எனக்கு டேட்ஸ் கேட்பாங்க. ஸோ நிறைய விஷயங்கள் நான் மிஸ் பண்ணியிருக்கேன். அண்ட் நிறைய ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கேன். அண்ட் ஐ எம் நாட் அ பர்சன் லைக் ஸ்கூலில் ரொம்ப எக்ஸ்ட்ரா கரிக்குலர் ஆக்டிவிட்டீஸ்லாம் பண்ணி ரொம்ப பாப்புலரான கிட்லாம் இல்லை. ரொம்ப படிக்கிற பொண்ணு, ரொம்ப காமான ஒரு பொண்ணு. ஸோ ஐ ஹேட் டு லேர்ன் எவ்ரி திங் ஃப்ரம் த ஸ்க்ராச். நான் ஃபர்ஸ்ட் படம் பண்ணும்போது நிறைய ஃபியர்ஸ் நான் பிரேக் பண்ணோம். நான் வந்து கிளாஸில் ஏஞ்சி ஒரு ஆன்சர் கூட சொல்கிறதுக்கு ரொம்ப பயப்படுற ஒரு பொண்ணு. ஸோ தட் கைண்ட் ஆஃப் அ கேர்ள் saying dialogues in front of a huge crowd, and all of that I had to really work on myself, and and the courage gather panni, and consistent of fitness and diet ellame ஒரு decade more than that I had to follow. அது நிறைய இன்வெஸ்ட்மெண்ட். அண்ட் அதுக்கான சம்டைம்ஸ் நிறைய நல்ல படங்கள் எனக்கு வரும், அது நான் பண்ணுவேன். பட் நம்ம நினைக்கிற மாதிரி ஆடியன்ஸ் கிட்ட போய் ரீச் ஆகாது. எனக்கான பேர் வந்துடும். நல்லா நோ சொன்ன பண்ணிருக்காங்க. படம் ஏதாவது பயங்கரமா ஒர்க் நிறைய ஆயிருக்கா? நிறைய ஏதாவது ஒண்ணு சொல்லலாமா? வேண்டாமே, ஒண்ணே ஒண்ணு. வேண்டாம். நிறைய இருக்குது. பட் ஐ டோன்ட் வாண்ட் டு ஹர்ட் எனி ஒன். அண்ட் நான் ரொம்ப ஆசைப்பட்டு ஆல்மோஸ்ட் ஒரு படம் ஃபைனலைஸ் ஆகும். பட் லாஸ்ட் மினிட்ல வேறு யாருக்கும் அந்த படம் போயிடும். அந்த மாதிரி நிறைய படங்கள் ஹிட்டான படங்களும் இருக்குது. நான் அட்வான்ஸ் வாங்கியிருப்பேன், வாங்கியுமே தே வுட் ஹவ் கிவன் த ஃபிலிம் டு another person. ஸோ அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் நடந்திருக்கு. ஸோ இவ்வளோ இன்வெஸ்ட் பண்ணியிருக்கோம், இவ்வளோ நம்ம ஹார்ட் ஒர்க் பண்ணும்போது அதுக்கான ஒரு ஒரு ரீச் இல்லை, அதுக்கான ஒரு அடுத்த கட்டம் போக முடியல அப்படின்றது போது இட் இஸ் வெரி பெயின்ஃபுல். சரி விட்டுட்டு போயிடலாம் அப்படின்னு யோசிச்சது இல்லை, அது ஏன்னே தோணல எனக்கு ஆக்சுவலாக. பிகாஸ் எல்லாருமே சொல்லுவாங்க யூ வெரி கம்ஃபர்டபுள், டச் வுட், யூ கம் ஃப்ரம் அ நைஸ் ஃபேமிலி, அண்ட் ஆஸ் ஐ டோல்ட் யூ மனி இஸ் நாட் த ஃபேக்டர் ஐ எம் ஹியர். இல்லை, ஸோ சம்டைம்ஸ் நீங்கள் மணிக்காக நீங்கள் இந்த ஃபீல்டில் பண்ணும்போது யூ டோன்ட் ஹாவ் அ சாய்ஸ், யூல் ஹாவ் டு கீப் டூயிங் இட் டு சர்வைவ் அண்ட் ஸ்டஃப் லைக் தட். அந்த ஒரு கம்ஃபர்ட் எனக்கு இருந்திருக்கு. லைக் மை பேரண்ட்ஸ் கேன் சப்போர்ட் மீ அண்ட் ஆல் தட் இஸ் குட். பட் சம்வேர் ஆஃப்டர் யூ ஸ்டார்ட் ஆக்டிங், ஒரு 2-3 படத்துக்கு அப்புறமா ஐ திங்க் தி ஆக்டிங் பக் பைட்ஸ் யூ மாதிரி. The passion, the love that I have for this craft, I think that's the only thing நான் இவ்வளோ வருஷமாக இருக்கிறதுக்கான ஒரே காரணம். It's because I love my profession so much. There's a magic which happens between action and cut. So அந்த ஒரு feeling is what drives me. And பண்ணும்போது நான் நிறைய இன்வெஸ்ட் பண்ணியிருக்கேன். லைக் a lot of things I've learned. I've given a lot of time to this. And ஒரு விக்டம் கார்ட் ப்ளே பண்ண எனக்கு இஷ்டம் இல்லை. லைக் வந்து இந்த படம் ஓடல அதனால தான் இந்த மாதிரி இருக்குது, அந்த மாதிரிலாம் ஐ டோன்ட் வாண்ட் டு டூ இட். ஐ திங்க் ஐ வாண்ட் டு கீப் ட்ரைங். ஸோ ஐ ஃபீல் தட் த கேம் இஸ் ட்ரூலி ஓவர் ஒன்லி வென் யூ கிவ் அப். ஸோ அன்டில் யூ கிவ் அப் ஐ திங்க் யூ ஸ்டில் ஹேவ் அ சான்ஸ். ஸோ 14 இயர்ஸில் வந்து பெரிய சக்ஸஸ் பார்க்காட்டியுமே இன்னும் நான் ஹீரோயினாக பண்ணிகிட்ருக்கேன்னா ஏதோ ஒரு விஷயம் நான் கரெக்டாக பண்ணியிருப்பேன்ல. ஸோ அதனால ஐ ஸ்டில் வாண்ட் டு கீப் ஒர்க்கிங் ஆன் மை செல்ஃப். ஐ திங்க் ஒன் டே இட் வில் ஹேப்பன். பியூட்டிஃபுல். ஐ திங்க் இந்த மென்டாலிட்டி ரொம்ப நல்லா இருக்கு. இது ஒரு ஆக்டருக்கு வரது ஒரு ரொம்ப பயங்கரமான ப்ளஸ்ஸு நான் நினைக்கிறேன். ஏன்னா இங்கே பே பேக் வந்து ரொம்ப கம்மியாக இருக்கும் அன்லெஸ் யூ வெரி சக்ஸஸ்ஃபுல். நீங்கள் ஸ்ட்ரகிள் பண்ணுற ஃபேஸில் வந்துட்டு ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள் ஒரு பக்கம் இருந்தாலுமே தி சம்திங் கால் எமோஷனல் ஸ்ட்ரகிள் ஆல்சோ, ரைட்? நீங்கள் ஒரு ஐடி கம்பெனியில் ஒர்க் பண்ணுறீங்க, இல்லை ஒரு க்ளோஸ் என்வாயன்மெண்ட்டில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா யோர் ஃபெயிலியர்ஸ் ஆர் ஜஸ்ட் லிமிட்டட். பட் நீங்கள் ஒரு பப்ளிக் ஃபிகராக இருக்கும்போது மோர் தென் த சக்ஸஸ் பீப்புள் வாண்ட் நாக் யூ ஃபார் யோர் ஃபெயிலியர்ஸ். நீங்கள் அடுத்த என்ன படம் பண்ணுறீங்க, இந்த படம் சூஸ் பண்ணுறீங்க, ஏன் இந்த மாதிரி கதை சூஸ் பண்ணுறீங்க, லைக் ஆஸ் இஃப் ஐம் கெட்டிங் லைக் 100 ஆஃபர்ஸ் அண்ட் ஐம் பிக்கிங் த worst one. இட்ஸ் நாட் லைக் தட். ஸோ ரொம்ப நிறைய பேர் உங்களை வந்து கமெண்ட் பண்ணுறது, கிரிட்டிசைஸ் பண்ணுறது வந்து ரொம்ப ஜாஸ்தி. கரெக்ட். அண்ட் எஸ்பெஷலி when it's films and politics, people, even the most dumbest people would want to give you a feedback about what you do, right? So it's a journey where I think mental toughness is most important. நீங்கள் if you're not really tough enough, you can't be here for a long time. நீங்கள் ரொம்பவே வந்து, and actors are very vulnerable, right? You kind of get into so many characters and you're very sensitive people. So you just got to be really strong. And அது வந்து luckily I think it's a inborn quality. So ரொம்ப நான் ஹார்ட் ஒர்க் போடுறதில்ல. And I don't really ரொம்ப சோர்ந்து போக மாட்டேன். ஒரு விஷயம் தப்பாக போனால் கூட
1 or 2 days மேக்ஸிமம். ஸோ ரொம்ப டிப்ரெஷன் அப்படி போகிற பர்சன் இல்லை. நெக்ஸ்ட் என்ன பண்ணலாம் நம்ம. ஸோ எக்ஸ்டர்னல் ஃபேக்டர்ஸ்க்கு நான் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறது இல்லை. நம்ம என்ன பெட்டராக பண்ண முடியும் அது நான் ஒர்க் பண்ணி நான் பண்ணுற ஒரு பர்சன். ஸோ தட் இஸ் ரியலி ஹெல்ப் மீ அ லாட். ஃபேண்டாஸ்டிக். அண்ட் இப்போது 2 பேரும் வீட்டில் வந்து மீடியாவில் இருக்கும்போதில் இந்த ஈகோ கிளாஷ்லாம் வந்து நிறைய வரும். நாங்கள் கேள்விப்பட்டிருக்கோம். எல்லாமே வந்து நாங்கள் கேள்விப்படுறது தான். ஸோ அந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனான்ஷியல் லெவலில் ஈகோ கிளாஷஸோ இல்லை 2 ஆக்டர்ஸ் ஈகோ கிளாஷஸோ அந்த மாதிரி நத்திங் லைக் தட். ஸோ மோஸ்ட்லி வீட்டில் ஃபினான்ஷியல் டிசிஷன்ஸ் பிளானிங் பண்ணுறதுலாம் நான் தான். ஸோ தட் டிபார்ட்மெண்ட் இஸ் மை டிபார்ட்மெண்ட். ஸோ வாட் எவர் இட் இஸ் ஐ டெல் ஹிம் இந்த மாதிரி இதெல்லாம் பண்ணலாம் அப்படின்ட்டு. அண்ட் வி டிஸ்கஸ் அண்ட் இட்ஸ் ஓகே. ஸோ அந்த டிபார்ட்மெண்ட் கம்ப்ளீட்டாக நான் தான் பார்த்துக்கிறேன். அண்ட் ஈகோ வந்து எங்கள் 2 பேருக்குமே இல்லை. பிகாஸ் மோஸ்ட்லி இட்ஸ் வெரி ரேர் குவாலிட்டி இன் கைஸ். எல்லாருமே வந்துட்டு அவங்க ஒய்ஃப் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கிறது வந்து அவ்வளோ என்ஜாய் பண்ண மாட்டாங்க. பட் ஹீ இஸ் வெரி ப்ரவுட் அண்ட் ஹாப்பி தட் ஐம் சக்ஸஸ்ஃபுல் ஆர் வாட் எவர். ஸோ ஒரு சின்ன விஷயம் எனக்கு நடந்தாலும் ஹீ ஃபீல் ஸோ ஹாப்பி அண்ட் இஸ் வெரி என்கரேஜிங். ஸோ அதனாலே வந்து ஐ திங்க் ஐம் ரியலி பிளெஸ்ட் டு ஹாவ் அ பார்ட்னர் லைக் ஹிம். ஸோ அந்த ஈகோன்ற விஷயம் வந்து இட் டசன்ட் கம் அப். சூப்பர். அடுத்தடுத்து என்னென்ன படங்கள் வரப்போகுது, என்னென்ன சைன் பண்ணியிருக்கீங்க, என்னென்ன ஷூட் பண்ணிட்டுருக்கீங்க, அந்த டீட்டெயில்ஸ்லாம் கொஞ்சம் சொல்லுங்கள். நிறைய ஆக்சுவலாக ஷூட் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ சுழல் 2 சீசன் 2ல் ஐ எம் டூயிங் ஒன் இம்பார்ட்டண்ட் கேரக்டர். ஐ திங்க் இட்ஸ் கம் அவுட் ரியலி வெல். அண்ட் நெட்ஃப்ளிக்ஸ்க்கு ஒரு வெப் சீரிஸ் பண்ணுறேன். ஸோ ஐ திங்க் 2 நல்ல ஓடிடி பிளாட்ஃபார்ம்ஸில் ஒரு சீரீஸ் எனக்கு அமைஞ்சிருக்கு. அண்ட் தென் அபவுட் 6 to 7 ஃபிலிம்ஸ் தமிழில் பண்ணிகிட்ருக்கேன் ஆஸ் அ லீட். அண்ட் ஒரு 2 படங்கள் தெலுங்குல பண்ணிகிட்ருக்கேன். அடடா, பயங்கரமான லைனப்ஸாக இருக்குது. இட் இஸ் பிரிட்டி பிஸி. பெஸ்ட் விஷஸ் சாந்தினினா. அப்போ எப்படி உங்களை ஒரு 3 years 4 years முன்னாடி பார்த்தனோ அதே மாதிரி தான் இருக்கீங்க. எந்த ஒரு சேஞ்சுமே இல்லை. ஸோ ஸ்வீட் ஆஃப் யூ டு அக்செப்ட் அண்ட் டூ திஸ். ஐ ரியலி என்ஜாய் திஸ் கான்வர்சேஷன். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ ஸோ மச். Jensen and Nicholson Paints. Whenever you see color, think of us. சன்லேண்ட்ல சமைச்சா சக்தி தானா வரும். விவி நேஷனல் பிளாஸ்டிக் சேர்ஸ் உடலுக்கு ரெஸ்ட், சேருக்கு பெஸ்ட்.